உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். டெல்லியில் ஒன்றிய சமூக நீதித்துறை அமைச்சர் வீரேந்திரகுமாரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது மாநிலங்களுக்கு இடையே புலம்பெயர்ந்து வாழும் SC, ST, OBC பிரிவினருக்கு அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு இப்போது வழங்கப்படுவது இல்லை, அதை அளிப்பதற்கு சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும், SC பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடவடிக்கை எடுத்ததோடு மாநிலங்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்றும், இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் சாதி வேறுபாடு இல்லாமல் பொது மயானங்களை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 43 ஊராட்சிகளில் உள்ள 512 நபர்களுக்கு 3.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் படையூர் மு. பாபு, ஒன்றிய பெருந்துணை தலைவர் பிரேமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைய படிவத்தை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் நாகப்பன், தலைவர் குமுதா மதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தாமூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு, துணை ஆட்சியர் ராஜன் பாபு, செய்யூர் வட்டாட்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை, திமுக ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு, துணை பெரும் தலைவர் பிரேமா சங்கர், ஒன்றிய கவுன்சிலர் நாகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் பவஞ்சூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் சந்திர ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர் சாகிதா பர்வின் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர். இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு, திமுக ஒன்றிய செயலாளர் முகையூர் பாபு, ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா பாரதி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெலாகுப்பம், பெரியாண்டப்பட்டு, ஆலகிராமம், இளமங்கலம் ஆகிய பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மயிலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கார்மேகம் தலைமையில் முகாம் மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெற்றது.
இதில் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மயிலம் ஒன்றிய துணை செயலாளர்கள் ரஜினி ஏழுமலை, பாஸ்கர், பிரசாந்த், வழக்கறிஞர் பழனி, ஆரோன், ஜெயபால், ராமு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உதாரணமாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்படும். பின்பு வாக்கு சேகரிக்க நாம் அவரிடத்திலே செல்ல முடியாது, வேறு எதுவும் கேட்க செல்ல முடியாது. அங்கே மக்கள் எல்லாம் ஓரணியிலே திரண்டு நின்று எதிர்ப்பு குரல் எழுப்புவார்கள் என்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். இதுதான் ஒரு முகாம் செயலாளருடைய ஒரு அடிப்படை கடமையாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர் இந்த மக்களுக்காக எழுச்சி தமிழர் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு துண்டறிக்கை, போஸ்டர், இன்னும் எழுத்து மூலியமாக இதை மக்களுக்கு நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தலைவர் செய்வதை பார்த்து நாமும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய மக்கள். 1978ஆம் ஆண்டு விழுப்புரம் சாதி கலவரத்தில் வீர மரணம் அடைந்த தியாகிகளின் 46ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு அருகில் உள்ள அவர்களின் நினைவு கல்வெட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னி வளவன், மேற்கு மாவட்ட செயலாளர் வீர விடுதலை செல்வன், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் நகர செயலாளர் ரணியன், முன்னாள் நகர செயலாளர் ஆதி தமிழன் மற்றும் நிர்வாகிகள் பிரபாகரன், கருவேப்பிலை வியாபாரிகள் சங்க தலைவர் கலையரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியழகன் தலைமையில் விசிகவினர் மனு அளித்தனர். அந்த மனுவில் தியாக துருகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட எரஞ்சி மற்றும் காற்றக்குடி கிராமத்திற்கு உட்பட்ட விவசாய நிலங்களில் விவசாயம் நல்ல முறையில் நடைபெற்று வரும் நிலையில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பார்வையிடப்பட்டதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்நிகழ்வின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முனியன், வேல்முருகன், அறிவழகன், ராமன், கருப்பன், செந்தில், அரவிந்த், ஐயனார், தெய்வீகன், திவாகர், தமிழ்செல்வன், கோபி, ரகுராமன், காந்தமலை, மாற்றம் ஏழுமலை, கோபால் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மாவிடந்தல் ஊராட்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஆசாரி வகுப்பை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு என தனி சுடுகாடு உள்ளது. இந்த சுடுகாட்டை அப்பகுதியைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளார். இதனால் இறந்தவர்களின் உடலை புதைக்க இடமில்லாமல் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் அப்பகுதி மக்கள் சுடுகாட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி விருதாச்சலம் கோட்டாட்சியர் சையத் மெக்மூத்தை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது விசிக விருதாச்சலம் ஒன்றிய செயலாளர் செல்வகுமார், ஒன்றிய துணை செயலாளர் விமல்ராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். ஆசாரி சமூகம் என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்மா சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர்.
மிகவும் மைனாரிட்டியாக குறைந்தபட்சம் வெறும் 10 குடும்பங்களே கோமாவடிந்தல் கிராமத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்திய தட்டான் சொல்லை என்று சொல்லக்கூடிய அவர்கள் சுடுகாட்டை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து அதில் வீடு கட்டியிருக்கிறார். அந்த இடத்தை அகற்றி தர வேண்டும் என்று அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்கனவே வட்டாட்சியரிடம் சாராட்சியரிடம் முறையிட்டிருக்கிறார். அவர்களும் வந்து அளவு அளந்து அதை சரி செய்வதாக உறுதியளித்திருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து அந்த தனிநபர் அந்த இடத்தை விடாமல் அது தனக்கு சொந்தம் என்று பட்டா பெறுவதற்கு முயற்சி செய்து வருகிறார். எனவே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஊர் பொதுமக்களின் சார்பில் சாராட்சியரை சந்தித்து இன்றைக்கு மனு அளித்திருக்கிறோம். அவர் அந்த மயானத்தை மீட்டு தருவதாக உறுதியளித்துள்ளார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டாண்டு காலமாக அவர்கள் பிணத்தை கடைசியாக வெங்கடேசன் என்பவரின் தந்தை இறந்திருக்கிறார். அவரின் பிணத்தை 2015ஆம் ஆண்டு அந்த தட்டான் சொல்லையில் தான் அவர்கள் புதைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது திடீரென்று அது சுடுகாடு எப்படி தனிநபருக்கு சொந்தமாக ஆகும் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியுள்ளது. அரசு அதிகாரிகள் சாராட்சியரிடம் முறையிட்டும் சாராட்சியர் அவர்கள் வட்டாட்சியரிடம் பேசியிருக்கிறார். உடனடியாக அந்த தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள தட்டாஞ்சொல்லை என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் விஸ்வகர்மா ஆசாரி சமூகத்தினருக்கு அந்த மயானத்தை மீட்டு தருவதாக சாராட்சியர் உறுதியளித்துள்ளார். எனவே விடுதலை சிறுத்தைகள் எந்தவித போராட்டமும் இல்லாமல் கலந்து செல்கிறோம். கூடிய விரைவில் சாராட்சியர் கோட்டாட்சியர் அளித்த உறுதி சரி செய்யப்படும் நிலையில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணித்த ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையை கண்டித்தும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி ஆற்றின் நீரை வழங்கிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக வழங்கிட கர்நாடக அரசுக்கு ஒன்றிய காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் வழக்கம் போல் வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய அரசின் அலட்சியத்தை கண்டித்தும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை சார்பில் திருச்செந்தூரில் ரயில் மறியல் போராட்டம் மாவட்ட அமைப்பாளர் மு. தமிழ் பருதி தலைமையில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ராபு தமிழ்குட்டி, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் தமிழ் செல்வி, உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், தென் திருப்பேரை நகர செயலாளர் ஐயப்பன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இளமாறன், தமிழக உழவர் இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் முத்துக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை திருநந்தன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் அந்தோணிராஜ், சமூக நல்லிணக்க பேரவை திருச்செந்தூர் ஒன்றிய அமைப்பாளர் அருணா ராம்குமார், உடன்குடி ஒன்றிய அமைப்பாளர் சண்முகம், திருச்செந்தூர் ஒன்றிய துணை அமைப்பாளர் இசக்கிமுத்து பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்தனர். மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய ஒன்றிய அரசு மோடி அரசு மதவாத பிஜேபி அரசு புறக்கணிக்காதே வஞ்சிக்காதே மோடி அரசு ஒன்றிய அரசு வழங்கிடு தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய 34 டிஎம்சி தண்ணீரை வழங்கிடு மோடி அரசு ஒன்றிய அரசு. We are here to extend our support for
your struggle to get justice. We have seen all the clippings. Really it is very shock. Within a month, many activists of YSRP, leaders of YSRP, former MP and MLAs have targeted and brutally attacked by TDP workers. It is not happening spontaneously. It is planned one. All the attacks on YSRP cadres happened with the directions of the top leaders of the TDP, particularly son of current Chief Minister have given direction to his followers to attack the workers of the YSRP. On behalf of our party VCK, strongly condemn this kind of brutal attack, this kind of activities. The union government also indirectly supporting for them. This is condemnable one. All the democratic forces, all the leaders of India bloc really shocked and extending their support to our Honorable former Chief Minister of Andhra Pradesh, Sri YSR Jagan Mohan. The TDP government has to take responsible for this violence. Cases must be filed against the attackers. Have to take proper action against the hooligans who are involved in this brutal violence. I also demand to the union government to take necessary steps to save the people of Andhra Pradesh who are working for YSRP. This is democratic country. This will not be allowed furthermore. I request all the leaders of India bloc, including Rahul ji, have to condemn this brutal violence. Definitely we will be with you for getting justice for the victims. Once again, we extend our heartfelt support to your struggle for getting justice. Our beloved brother Rajendra Pal also will say a few words to condemn this brutal violence are happening. It is going on in Andhra Pradesh against OSRP. Thank you. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,